இந்தியாவோட இணைஞ்சதாலே இந்தியாவுடைய சுதந்திர நாளுங்கிறது ஆகஸ்ட் 15, 1947. அதனால ஆகஸ்ட் 16 தான் புதுச்சேரியினுடைய சுதந்திர நாளா இனிமே கொண்டாடுவோம்னு முடிவெடுத்திருக்கிறாங்க. ஆனா வரலாற்று ரீதியா இது புதுச்சேரிக்கான சுதந்திர நாள் எதுங்கிறது சரியா சொல்லணும்னா, அந்த வாக்கெடுப்பு நடந்ததுக்கு அப்புறமா இந்தியாவோட இணைறதுக்காக ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்துச்சுல்ல, அந்த நாளை தான் சொல்லணும். அப்படி அந்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வமா வெளிவந்த நாள் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1954 வருஷம் நவம்பர் 1ஆம் தேதி. அதனால அதுதான் புதுச்சேரியினுடைய சுதந்திர நாளா கொண்டாடணும்னு முடிவெடுத்து சமீப வருஷமா நவம்பர் 1ஆம் தேதி தான் புதுச்சேரியினுடைய சுதந்திர நாளா கொண்டாடக்கூடிய வழக்கங்கிறது நடைமுறையில இருக்கு. புதுச்சேரி பிரெஞ்சு நாட்டினுடைய ஆதிக்கத்துல இருந்து விடுபட்டு இந்தியாவோட இணைக்கப்பட்டிருந்தாலும் இன்னைக்கும் பிரெஞ்சு நாட்டோட தனக்கு இருந்த தொடர்பை இழக்காம தான் இன்னும் புதுச்சேரி அந்த அழகோட தான் இருக்கு. இங்க பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பிரான்ஸ் நாட்டினுடைய விசா வழங்குறதுல முன்னுரிமை வழங்கப்படுது. அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க அலுவல் மொழிங்கிறது பிரெஞ்சுங்கிறது மிக முக்கியமான ஒன்னா இருக்கு. அதே மாதிரி பிரான்ஸ் நாட்டு மக்கள் இங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கக்கூடிய வழக்கம் இங்க இருக்கு. அதே மாதிரி பிரான்ஸ் நாட்டு கலாச்சாரத்தின் அடையாளங்களும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துல அதிகமாகவே வெளிப்படும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய கட்டிடக்கலைகள், அதாவது இங்க இருக்கக்கூடிய பில்டிங் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பிரான்ஸ் நாட்டினுடைய கட்டட கலையை அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது பிரான்ஸ்கே போய் அந்த நாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணுங்கிற ஆசையை தானாவே நமக்கு உருவாக்கும். இப்படி பிரான்ஸ் நாட்டினுடைய தொடர்பு அதிகமா புதுச்சேரியில தெரியுதுனாலதான் இங்க அதிகமா வெளிநாட்டு மக்களை நம்மளால பார்க்க முடியுது. இப்படி வரக்கூடிய வெளிநாட்டவங்க பிரெஞ்சு மக்கள் அதிகமா இருக்கிறாங்க. அதை தாண்டி மற்ற ஐரோப்பியர்களும் இங்க அதிகமா அளவுக்கு வர்றாங்க தான். ஏன்னா புதுச்சேரியை இந்தியாவினுடைய ஒரு பகுதியா அந்த மக்கள் பார்க்கறது கிடையாது, பிரான்ஸோட ஒரு பகுதியா தான் பாக்குறாங்க. அதனால இங்க வரக்கூடிய வழக்கம் ஐரோப்பியர்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கு. இப்படிதான் பிரெஞ்சுக்காரர்களால் உருவாக்கப்பட்ட இந்த நகரம் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் இன்னைக்கு பிரெஞ்சினுடைய அடையாளத்தோட நிலைச்சிருக்கு.